எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 27ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்க போறோம். ஸோ, எப்போதும் போல இல்லாம இன்னைக்கு கொஞ்சம் ஸ்க்ரீன் மெத்தட் வந்து வேற மாரி இருக்கு. ஸோ, ஒரு 7 டேஸ்க்கு இந்த மாரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஒரு சில காரணங்களால 7 டேஸ் மட்டும் இந்த மாரி நம்ம டெய்லி கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்குற மாரி இருக்கும். ஸோ, இன்னைக்கு வந்து 27ஆம் தேதி டிசம்பர் மந்த்துக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்க போறோம். ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. உலகின் மிகப்பெரிய அணை எந்த நதியின் குறுக்கே கட்டப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி பிரம்மபுத்திரா. ஸோ, பிரம்மபுத்திரா நதியின் குறுக்கே தான் உலகின் மிகப்பெரிய அணைய வந்து கட்டப் போறாங்க. ஸோ, யார் வந்து பிரம்மபுத்திரா நதியின் குறுக்கே வந்து மிகப்பெரிய அணைய கட்டப் போறாங்க அப்படின்னா, சீனா தான் கட்டப்போகுது. ஸோ, சீனா தான் 11,00,000 கோடியில இப்போ இந்த உலகின் மிகப்பெரிய அணைய கட்டுறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. இப்போ 11,00,000 கோடியில அமைக்க போறாங்க இல்லையா? ஸோ, இதனால யாருக்கு வந்து பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்தியாவுக்கும், வங்கதேசத்துக்கும் தான் பெரும் பாதிப்பு ஏற்படும். ஏன்னா, இது இமயமலையில இந்த பிரம்மபுத்திரா இமயமலை தொடர் வழியா அருணாச்சல பிரதேசத்த வந்தடைஞ்சு, அதுக்கப்புறமா வங்கதேசத்துக்கு பிரம்மபுத்திரா நதி பாய்ந்து ஓடுது. ஸோ, அந்த இடத்துல தான் இப்ப என்ன கட்டப் போறாங்க? அணைய கட்டப் போறாங்க சீனா. ஸோ, இதனால நம்ம இந்தியாவும், வங்கதேசமும் பாதிப்படையும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ, சீனா பார்த்தீங்கன்னா, திபெத்ல இந்த பிரம்மபுத்திரா குறுக்கே உலகின் மிகப்பெரிய அணைய கட்டுறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. ஸோ, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சீனா வந்து பெரிய அணையில கட்டியிருக்காங்க. அதாவது 3 கார்ஜஸ் அதாவது 3 குன்றுகள் அப்படிங்கிற அணைய வந்து கட்டியிருக்கு. திபெத்ல பார்த்தீங்கன்னா, 12,500 கோடி மதிப்பீட்டுல ஜாம் நீர்மின் நிலைய திட்டத்தையும் சீனா வந்து செயல்படுத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ் பார்க்கலாம். ஸோ, ஃபர்ஸ்ட் பாருங்க. உலகிலே வந்து ஒரே இடத்துல அமைந்துள்ள மிகப்பெரிய காப்பர் ஆலை எது அப்படின்னா, எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா, குஜராத்ல முந்த்ரால அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ, அதானி குழுமம் சார்பில தான் இந்த மிகப்பெரிய காப்பர் ஆலை அமைக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம நாட்டிலே மிக நீளமான கடல் பாலம் எதுனா, அடல் சேது கடல் பாலம். இது வந்து மகாராஷ்டிரால இருக்கு. நெக்ஸ்ட் உலகின் மிகப்பெரிய நீரில் மிதக்கும் சூரிய மின் உற்பத்தி நிலையம் எங்க அமைக்கப்பட்டிருக்குன்னா, மத்திய பிரதேச மாநிலத்தில அமைக்கப்பட்டிருக்கு. மத்திய பிரதேசத்துல காந்த்வா மாவட்டத்துல நர்மதை நதியோட குறுக்கே ஓம்காரேஸ்வரர் அணை இருக்கு. ஸோ, இந்த ஓம்காரேஸ்வரர் அணையில தான் இந்த உலகின் மிகப்பெரிய மிதக்கும் சூரிய சக்தி மின் உற்பத்தி நிலையமானது அமைக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் உலகின் மிக நீளமான சுரங்கப்பாதை எதுன்னா, சேலா சுரங்கப்பாதை. இது வந்து அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. அருணாச்சல பிரதேச மாநிலத்தின் டவாங் மாவட்டத்துல அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்த செகண்ட் கொஸ்டின். 18வது மக்களவைத் தேர்தல் எத்தனை கட்டங்களாக நடைபெற்றது? ஆன்சர் 7 கட்டங்களாக. ஸோ, இப்போ இந்த வருஷம் ஏப்ரல்ல வந்து 18வது மக்களவைத் தேர்தல் நடைபெற்றது. ஸோ, அந்த தேர்தல்ல பார்த்தீங்கன்னா, பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து வெற்றி பெற்று 3வது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பொறுப்பேற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம். இந்த 18வது மக்களவைத் தேர்தல் அப்படிங்கிறது எத்தனை கட்டங்களாக நடைபெற்றதுன்னா, 7 கட்டங்களாக நடைபெற்றது. ஸோ, கவனிங்க. இப்போ தேர்தல் ஆணையம் பார்த்தீங்கன்னா, இந்த 18வது மக்களவைத் தேர்தல் தொடர்பான விவரங்கள வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ, இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்திருப்போம். எவ்வளோ பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தாங்க, எவ்வளோ பேர் வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாரியான விவரங்கள நம்ம எலக்ஷன் அப்பவே அந்த டைம்லயே பார்த்திருப்போம் கரண்ட் அஃபயர்ஸ்ல. இப்போ தேர்தல் ஆணையம் பார்த்தீங்கன்னா, இறுதி விவரங்கள வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுல என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, இந்த 18வது மக்களவைத் தேர்தல்ல வாக்களிச்சிருக்காங்க இல்லையா? அதுல ஆண் வாக்காளர்கள் எவ்வளோ சதவீதம் பேர் வாக்களிச்சிருக்காங்கன்னா, 65.55% பேர் வாக்களிச்சிருக்காங்க. பெண் வாக்காளர்கள் வந்து 65.78% பேர் வந்து வாக்களிச்சிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. அப்போ இத ஒப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, பெண் வாக்காளர்கள் தான் அதிகமா ஆண் வாக்காளர்களோட ஒப்பிடும்போது பெண் வாக்காளர்கள் தான் அதிகமா வந்து வோட் பண்ணியிருக்காங்க. இந்த 18வது மக்களவைத் தேர்தல் அப்படிங்கிறது 7 கட்டங்களாக நடத்தப்பட்டதுன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ, ஏப்ரல் 19லேருந்து ஜூலை 1 வரைக்கும் இந்த 2 மாதங்களுக்கு இந்த 18வது மக்களவைத் தேர்தலானது 7 கட்டங்களாக நடத்தப்பட்டது. ஸோ, இந்த வருஷம் நடத்துனாங்களே 18வது மக்களவைத் தேர்தல். அதுதான் வந்து உலகின் மிகப்பெரிய தேர்தல் திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. உலகின் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழா இந்த 18வது லோக்சபா தேர்தல் தான். இதுக்கு முன்னாடி 2019ல தேர்தல் நடந்துச்சு. அந்த 2019ல நடந்த மக்களவைத் தேர்தல்ல வாக்களிக்கிறதுக்கு எவ்வளோ பேர் தகுதி பெற்றிருந்தாங்க அப்படின்னா, 91.19 கோடி பேர் வந்து வாக்களிக்கிறதுக்கு தகுதி பெற்றிருந்தாங்க. இப்போ நடைபெற்ற 18வது மக்களவைத் தேர்தல்ல எவ்வளோ பேர் வாக்களிக்கிறதுக்கு தகுதி பெற்றிருக்காங்கன்னா, 97.97 கோடி பேர். ஸோ, இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது நம்ம 96.98 கோடி பேர் பார்த்திருப்போம். ஸோ, இப்போ தேர்தல் ஆணையம் வந்து இறுதி பட்டியலா தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இது வந்து அப்டேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. 97.97 கோடி பேர் வாக்களிக்கிறதுக்கு இந்த 18வது மக்களவைத் தேர்தல்ல தகுதி பெற்றிருக்காங்க. அதாவது 2019ல நடைபெற்ற தேர்தலோட ஒப்பிடும்போது இது 7.43% வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ வாக்களிக்கிறதுக்கு தகுதி பெற்றவங்க 97.97 கோடின்னு சொல்லி பார்க்கிறோம்.
ஆனா ஆக்சுவலா எவ்வளவு பேர் வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது 64,64,20,869 பேர் தான் வாக்களிச்சிருக்காங்க. ஸோ 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தல்ல 61.4 கோடி, இப்போ 64.6 கோடி பேர் வந்து வாக்களிச்சிருக்காங்க. இதுல அதிகமா இந்த 2024ஆம் ஆண்டுக்கான 18வது மக்களவைத் தேர்தல்ல எந்த தொகுதியில அதிகபட்சமான வாக்குகள் வந்து பதிவாயிருக்கு அப்படின்னா, அசாம் மாநிலத்தில துப்ரி அப்படிங்கிற மக்களவை தொகுதியில தான் அதிகமான வாக்குகள் பதிவாயிருக்கு. அதாவது 92.3% வாக்குகள் வந்து அங்கே பதிவாயிருக்கு. நெக்ஸ்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல குறைந்தபட்ச வாக்கானது அங்க ஸ்ரீநகர்ல வந்து அந்த ஸ்ரீநகர் மக்களவை தொகுதியில பதிவாயிருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. சோ எவ்வளவு சதவீதம் பதிவாயிருக்கு அப்படின்னா 38.7% வாக்குகளானது பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. சோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். 3 கொஸ்டின். நாட்டில் எத்தனை கட்சிகள் உள்ளன? எத்தனை தேசிய கட்சிகள் உள்ளன? சோ நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம் இத பத்தி. 6 தேசிய கட்சிகள் இருக்கு. சோ தேசிய கட்சிகள் அப்படின்னா, ஆ இவ்வளவு சதவீத வாக்குகள் பெற்றா தான் அந்த கட்சிகள வந்து தேசிய கட்சிகளாக அங்கீகரிப்பாங்க. ஸ்கூல் புக்லயும் நீங்க படிச்சிருப்பீங்க. ஏற்கனவே நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல சொல்லியிருக்கோம். சோ கவனிங்க இப்போ தேர்தல் ஆணையம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? இந்த 18வது மக்களவைத் தேர்தல் தொடர்பான தகவல்கள. அதுல இதுவும் இடம்பெற்றிருக்கு. என்னன்னா, தேசிய கட்சிகள் 6 கட்சிகள் மட்டுமே 63% வாக்குகள வந்து பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ மொத்தமா 6 தேசிய கட்சிகள்னு சொன்னோம். அது எந்தெந்த கட்சிகள் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிஜேபி. சோ பிஜேபியோட சின்னம் தான் இந்த தாமரை. அடுத்து காங்கிரஸ். காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா, இந்த கை சின்னம் காங்கிரஸ் உடையது. அடுத்து பகுஜன் சமாஜ். இது வந்து யானை. அந்த அவங்களுடைய தேர்தல் சின்னம் வந்து யானை. அடுத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. சோ இந்த மாரி கலப்பை மாரி குடுத்திருக்காங்களே, அதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய சின்னம். அடுத்து ஆம் ஆத்மி. இதான் வந்து ஆம் ஆத்மியோட சின்னம். அடுத்து தேசிய மக்கள் கட்சி கட்சி. அவங்களோட சின்னம் வந்து புத்தகம். சோ, இந்த 6 கட்சிகள், அந்த 6 கட்சிகளோட சின்னங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கோங்க. இவை 6ம் தான் அந்த தேசிய கட்சிகள். சோ, அந்த 6 கட்சிகளுக்கு மட்டுமே 63% வாக்குகள் வந்து பதிவாயிருக்கு இந்த இந்த தடவ நடைபெற்ற மக்களவைத் தேர்தல்ல. அடுத்து பெண் வாக்காளர்களுடைய பங்களிப்பு. அதாவது பெண் வேட்பாளர்கள் எவ்வளவு பேர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 2019 இதுக்கு முன்னாடி நடந்த 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தல்ல 726 பெண் வேட்பாளர்கள் போட்டி செஞ்சிருக்காங்க. இந்த தடவ 2024ஆம் ஆண்டுக்கான 18வது மக்களவைத் தேர்தல்ல பார்த்தீங்கன்னா, 800 பெண் வேட்பாளர்கள் போட்டி பண்ணியிருக்காங்க இந்த தேர்தல்ல. ஸோ 2019ஓட ஒப்பிடும்போது 2024 அதிகமான பெண் வேட்பாளர்கள். இதுல நம்ம தமிழ்நாட்டிலேருந்து எவ்வளவு பெண் வேட்பாளர்கள் அப்படின்னா, 77 பேர் வந்து போட்டியிட்டு இருக்காங்க. அடுத்து இந்த 18வது மக்களவைத் தேர்தல்ல 800 பெண் வேட்பாளர்கள் பங்கு பெற்றிருக்காங்க. அதுல மொத்தமா எத்தனை பெண்கள் வந்து மக்களவைக்கு எம்பிக்களாக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க? அதாவது வெற்றி பெற்றிருக்காங்க இந்த தேர்தல்ல அப்படின்னா, 74 பெண்கள் தான். 800 பேர் போட்டியிட்டு இருக்காங்க. அதுல 74 பேர் மட்டும் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. நெக்ஸ்ட் நோட்டா. நோட்டா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நன் ஆஃப் தி எபோவ் அப்படிங்கிறது அதோட ஃபுல் ஃபார்ம். ஸோ இந்த நோட்டா அப்படிங்கிறது யாருக்குமே எந்த கட்சிக்குமே நமக்கு வந்து வோட் பண்றதுக்கு விருப்பம் இல்ல அப்படின்னா, நோட்டால நம்ம வாக்களிக்கலாம். ஸோ அந்த மாரி இந்த 18வது மக்களவைத் தேர்தல்ல பார்த்தீங்கன்னா, நோட்டாக்கு 63,71,839 வாக்குகள் பதிவாயிருக்கு. அதாவது 0.99% வாக்குகள் பதிவாயிருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இது 2019ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா, 1.06%. ஸோ அப்போ 2019ஓட ஒப்பிடும்போது இந்த 2024ல நோட்டாக்கு வாக்களிச்சவங்களுடைய எண்ணிக்கையானது குறைவாக இருக்கு. நெக்ஸ்ட் வந்து 4த் கொஸ்டின். தமிழகத்தில் பேறுகால உயிரிழப்பு விகிதங்கள், அதாவது உயிரிழப்புகளின் விகிதம் என்ன? ஆன்சர் 45.5%. சோ பேறுகால உயிரிழப்பு அப்படின்னா என்னன்னா, இப்போ கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்களே, அவங்களுடைய பிரசவத்திற்கு அப்புறமா ஒரு 45 நாட்களுக்குள்ள அவங்க உயிரிழக்கிறாங்க அப்படின்னா, அததான் வந்து பேறுகால உயிரிழப்பு அப்படின்னு சொல்றோம். சோ நம்ம தமிழ்நாட்டுல 1,00,000 கர்ப்பிணி பெண்கள்ல 45.5 பேர் வந்து உயிரிழக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இத குறிக்குது. சோ தமிழகத்துல பேறுகால உயிரிழப்புகளோட விகிதம் அப்படிங்கிறது 45.5% இருக்கு. சோ முன்னாடி இருந்தத விட இப்ப பேறுகால உயிரிழப்பு விகிதமானது 17% குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு தமிழக அரசு தெரிவிச்சிருக்கு. தமிழ்நாட்டுல 1,00,000 பிரசவங்களுக்கு 45.5 பேறுகால மரணம் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் தமிழ்நாட்டுல பேறுகால உயிரிழப்புகளுடைய விகிதமானது 17% குறைஞ்சிருக்கு அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. சோ, பேறுகால இறப்புகள் ஏற்படுவதற்கான காரணம் என்ன? எதனால பேறுகால இறப்புகள் ஏற்படுது அப்டின்னா, இப்போ பிரசவம் கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து பிரசவம் நடக்குது. சோ, அந்த பிரசவத்துக்கு அப்புறமா அவங்களுக்கு அதீதமான ரத்தப்போக்கு ஏற்படுறது, அவங்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் ஏற்படுறது, அதே மாரி கிருமி தொற்று ஏற்படுறது, அவங்களுக்கு இதயநல பாதிப்புகள் ஏற்படுறது. இதெல்லாம் தான் என்ன காரணம்? இந்த பேறுகால இறப்புகளுக்கு காரணம் அப்டின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க.
சோ இந்த பேறுகால இறப்புகளை கட்டுப்படுத்துறதுக்காக பல்வேறு முயற்சிகளை வந்து தமிழக அரசு மேற்கொள்றாங்க. மேலும் இந்த கர்ப்பிணி பெண்களுக்காக உதவித்தொகையும் தமிழக அரசு சார்பில வழங்கப்படுகிறது. அதாவது முத்துலட்சுமி மகப்பேறு நிதி உதவி திட்டம் கேள்விப்பட்டிருப்போம். சோ அந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா ரூ. 14,000 வந்து 3 தவணைகளாக அவங்களுக்கு வழங்கப்படுகிறது. அதாவது தலா 2,000 ரூபாய் மதிப்பிலான சத்து பெட்டகம் பாத்தீங்கன்னா 2 தவணைகளாக அவங்களுக்கு வழங்கப்படுகிறது. சோ இத பத்தி நம்ம ஏற்கனவே கடந்த வயசுல பார்த்திருப்போம். இப்போ இந்த பேறுகால உயிரிழப்புகளை குறைப்பதற்காக பாத்தீங்கன்னா மாநில அளவிலான செயலாக்க குழுவானது அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. சோ இதோட தலைவராக யார் இருக்காங்கன்னா மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் தான் இதோட தலைவரா இருக்காங்க. இதுல எத்தனை பேர் உறுப்பினர்கள் அப்படின்னா 18 பேர் வந்து உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மாவட்ட அளவுல இந்த பேறுகால இறப்புகளை குறைப்பதற்காக மாவட்ட ஆட்சியர் தலைமையில குழுவானது செயல்படுது. சோ அந்த குழுல 10 பேர் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் 5th கொஸ்டின். மன்மோகன் சிங் எந்த ஆண்டு இந்தியாவின் பிரதமராக பதவி வகித்தார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2004ல இருந்து 2014ஆம் ஆண்டு வரைக்கும் 10 வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா மன்மோகன் சிங் அவர்கள் வந்து நம்ம இந்தியாவுடைய பிரதமராக இருந்திருக்காங்க. 2 முறை இந்தியாவுடைய பிரதமராக இருந்திருக்காங்க. மன்மோகன் சிங் அவர்கள் வந்து இந்தியாவுடைய 3வது பிரதமர். சோ மன்மோகன் சிங் அவர்கள் பாத்தீங்கன்னா 2004ல இருந்து 2014ஆம் ஆண்டு வரைக்கும் 2 தடவை இந்தியாவுடைய பிரதமரா இருந்திருக்காங்க. இவங்க இந்தியாவுடைய 13வது பிரதமர். சோ இவர் பாத்தீங்கன்னா நிதியமைச்சராக இருந்திருக்காங்க, ரிசர்வ் வங்கியுடைய ஆளுநராக இருந்திருக்காங்க, பொருளாதார ஆலோசகரா இருந்திருக்காங்க, திட்டக்குழுவுடைய துணைத் தலைவரா இருந்திருக்காங்க. இந்த மாதிரி பல்வேறு பதவிகள்ல மன்மோகன் சிங் இருந்திருக்காங்க. இதுல 1991ல இந்தியாவுடைய நிதியமைச்சராக இருந்திருக்காங்க. அடுத்து 1982ல இருந்து 85ஆம் ஆண்டு வரைக்கும் ரிசர்வ் வங்கியுடைய ஆளுநராக இருந்திருக்காங்க. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்திய அரசுடைய பொருளாதார ஆலோசகராகவும் இவர் இருந்திருக்காரு. திட்டக்குழுவுடைய துணைத் தலைவராகவும் இவர் இருந்திருக்காரு. அடுத்து மாநிலங்களவைக்கு பாத்தீங்கன்னா இவர் 23 ஆண்டுகளாக எம்பி பதவியை வந்து வகுத்திருக்காரு மாநிலங்களவையில. மன்மோகன் சிங் அவர்கள் எப்போ பிறந்தாங்க அப்படின்னா பஞ்சாப் மாகாணத்துல 1932ஆம் ஆண்டு செப்டம்பர் 16ஆம் தேதி தான் மன்மோகன் சிங் அவர்கள் வந்து பிறந்திருக்காங்க. சோ இப்போ ரீசனா மன்மோகன் சிங் அவர்கள் வந்து காலமாயிட்டாங்க. சோ அதனால தான் இந்த கொஸ்டின் பார்க்கிறோம். அடுத்து 6வது கேள்வி. சுபோஷித் பஞ்சாயத்து திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார்? ஆன்சர் நரேந்திர மோடி. சோ இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் இப்போ சுபோஷித் பஞ்சாயத்து அப்படிங்கிற திட்டத்தை வந்து தொடங்கி வச்சிருக்காரு. நம்ம இத பத்தி ஒரு 2 டேஸாவே கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்திருப்போம். அதாவது கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா ஊட்டச்சத்தை மேம்படுத்துறதுக்காக தான் சுபோஷித் அப்படிங்கிற பஞ்சாயத்து திட்டத்தை வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. சோ ஊட்டச்சத்தை மேம்படுத்துறதுக்காக ஏற்கனவே தமிழ்நாட்டுல ஒரு ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. அது நமக்கு தெரியும். அதாவது ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டம். 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாம அவங்களுக்கு ஊட்டச்சத்து வழங்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல அந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. அதோட 2ஆம் கட்டம் கூட ரீசெண்டா லான்ச் பண்ணாங்க. நம்ம பார்த்திருப்போம். சோ இப்போ கிராமப்புறங்கள்ல ஊட்டச்சத்தை மேம்படுத்துறதுக்காக சுபோஷித் பஞ்சாயத்து திட்டத்தை 26ஆம் தேதி, அதாவது டிசம்பர் 26 தேதி என்னன்னா வீரபால திவாஸ் ஆனது கொண்டாடப்படுகிறது. சோ அப்பதான் வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்த ஸ்கீம தொடங்கி வச்சுட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசியபோது என்ன சொன்னாங்கன்னா, இப்போ ஜனவரி 12ஆம் தேதி பாத்தீங்கன்னா தேசிய இளைஞர் நாள். அதாவது விவேகானந்தருடைய பிறந்த நாள் தான் தேசிய இளைஞர் தினமாக நம்ம இந்தியால கொண்டாடப்படுகிறது. சோ ஜனவரி 12ஆம் தேதி இளைஞர் நாள் கொண்டாட போறோம். சோ அந்த நாள்ல பாத்தீங்கன்னா ஒரு மாநாடு, அதாவது இப்போ அரசியல்ல பாத்தீங்கன்னா பின்புலம் இல்லாத அ ஒரு எல்லாருமே பாத்தீங்கன்னா இப்போ ஃபேமிலி கனெக்டட் தான் இந்த அரசியலுக்கு வராங்க. சோ அப்படி இல்லாம அரசியல்ல எந்த ஒரு பின்புலமும் இல்லாத இளைஞர்கள வந்து அரசியலுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்துல வளர்ந்த இந்தியா இளம் தலைவர்கள் கலந்துரையாடல் மாநாட வந்து தொடங்க போறாங்க ஜனவரி 12ஆம் தேதி. ஜனவரி 12ங்கிறது இளைஞர் தினம். நெக்ஸ்ட் 7வது கேள்வி. ஸ்வாமித்வா திட்டம் குறித்த சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. சோ ஃபர்ஸ்ட் கூற்று பாருங்க. ட்ரோன்கள் மூலம் நில வரைபடங்களும் எல்லைகளும் உருவாக்கப்படுகின்றன. கிராமங்களில் சொத்து உரிமையை சுவாமித்துவ அட்டை உறுதி செய்கிறது. வங்கியில் இருந்து கடன் பெறுவதை சொத்து அட்டை எளிதாக்கும். அடுத்து ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. சோ கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி தான். சோ சுவாமித்வா திட்டம்ங்கிறது 2020ல வந்து லான்ச் பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தோம் ஏப்ரல் மாதம். சுவாமித்வா திட்டம் அப்படிங்கிறது என்னன்னா கிராமப்புறங்கள்ல நில எல்லைகளை வந்து கணக்கிடுவதற்கான ஒரு திட்டம் தான் சுவாமித்வா திட்டம். சோ இது இந்த கணக்கிடுற திட்டம், இந்த கணக்கிடும் பணியானது எதன் மூலமாக மேற்கொள்ளப்படுது அப்படின்னா ட்ரோன்கள் மூலமா தான். சோ ட்ரோன்கள் மூலமா நில வரைபடங்களும் எல்லைகளும் உருவாக்கப்படுது இந்த திட்டத்தின் கீழ். அடுத்து இப்போ இந்த நிலங்கள்லாம் வந்து கணக்கு எடுத்துட்டாங்க அப்படின்னா, அதுக்கு உரிமையாளர்கள் இருக்காங்க இல்லையா? கிராமங்கள்ல அந்த நிலத்துக்கான உரிமையாளர்கள் இருக்காங்க இல்லையா? சோ அந்த கிராமங்கள்ல அந்த உரிமையாளர்களுக்கு சொத்து உரிமைய வந்து சொத்து உரிமையை உறுதி செய்யும் வகையில எண்ம அட்டையானது வழங்கப்படுது. ஸ்வாமித்வா அட்டையானது அவங்களுக்கு அளிக்கப்படுது.
நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இந்த ஸ்வாமித்வா அட்டைய வச்சு அந்த எண்ம அட்டைய வச்சு வங்கியில இவங்களுடைய சொத்துக்கள் மூலமாக கடன் பெறலாம். ஈஸியா பெறலாம். சோ அதுதான் வந்து ஸ்வாமித்வா திட்டம். சோ ஸ்வாமித்வா யோஜனா. ஸ்வாமித்வா அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா, சர்வே ஆஃப் வில்லேஜஸ் அண்ட் மேப்பிங் வித் இம்ப்ரூவைஸ்டு டெக்னாலஜி இன் வில்லேஜ் ஏரியாஸ் அப்படிங்கிறதா இதோட ஃபுல் ஃபார்ம். நேத்து உள்ள கரண்ட் அஃபேர்ஸ்லயே பார்த்திருப்போம். கிராம பகுதிகள்ல நில ஆய்வு செய்யறது, மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பத்தோட வரைபடத்தை தயாரிக்கிறது. அதுதான் இந்த ஸ்வாமித்வா திட்டம். சோ நில ஆய்வு செஞ்சு அந்த எல்லைகளோட துல்லியமான ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வரைபடத்தை உருவாக்குறது. அதன் மூலமாக கிராமத்தை சேர்ந்த அந்த நில உரிமையாளர்களுக்கு எண்ம உரிமை அட்டைய வந்து அவங்களுக்கு வழங்குறது. இந்த எண்ம உரிமை அட்டை மூலமாக அவங்க வங்கிகள்ல எளிதாக கடன்கள பெற முடியும். சோ இதான் வந்து ஸ்வாமித்வா திட்டம். எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா, இந்த திட்டத்த 2020ஆம் ஆண்டு தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. சோ இந்த திட்டத்தினால கிராமங்கள்ல இப்போ சொத்து பிரச்சனைகள் ஏற்படுது, இல்ல ஆக்கிரமிப்புகள் நடத்துறாங்க அப்படின்னா, அது வந்து குறைஞ்சிரும். ஏன்னா அந்த நில உரிமை அட்டைய வழங்கிறோம் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரியான பிரச்சனைகளானது குறைஞ்சிரும். சோ இப்போ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 50,000 கிராமங்கள்ல 58,00,000 சொத்து அட்டைகள வந்து வழங்கியிருக்காங்க. இந்த ஸ்வாமித்வா அட்டைகள வழங்கியிருக்காங்க. 50,000 கிராமங்கள்ல 58,00,000 சொத்து அட்டைகள இப்போ ரீசென்ட்டா வழங்கியிருக்காங்க. அதனால தான் நம்ம இந்த ஸ்வாமித்வா திட்டம் பத்தி பார்க்கிறோம். மேலும் பாத்தீங்கன்னா, இந்த ஸ்வாமித்வா திட்டம் அப்படிங்கிறது மத்திய பஞ்சாயத் ராஜ் அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது. சோ எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படுது அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கணும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 8வது கேள்வி. பிரதமரின் தேசிய குழந்தைகள் விருது பெற்ற தமிழக சிறுமி யார்? சோ இப்போ ரீசெண்டா தான் நம்ம ஒரு 2, 3 டேஸாவே கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்க்கிறோம். அதாவது ராஷ்டிரிய பால புரஸ்கார் விருது. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா, ஒரு 17 பேருக்கு வந்து இந்த பிரதமரின் ராஷ்டிரிய பால புரஸ்கார் விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. அததான் தமிழ்ல வந்து பிரதமரின் தேசிய குழந்தைகள் விருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். சோ இப்போ 17 பேருக்கு வழங்கியிருக்காங்க. அதுல 10 பேர் வந்து சிறுமிகள், 7 பேர் வந்து சிறுவர்கள்ன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம். சென்னையை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு பாத்தீங்கன்னா இந்த விருது வந்து வழங்குறாங்க. அந்த பெண் யார் அப்படின்னா, ஜனனி நாராயணன் அப்படிங்கிற சிறுமிக்கு தான் வழங்கியிருக்காங்க. சென்னையை சேர்ந்த ஒரு சிறுமி. சோ பிரதமரின் தேசிய குழந்தைகள் விருதானது பாத்தீங்கன்னா, இப்போ டிசம்பர் 26ஆம் தேதி வீர் பால் திவாஸ் ஆனது கொண்டாடப்பட்டது இல்லையா? அப்பதான் வந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வந்து இந்த விருதை வழங்கியிருக்காங்க. மொத்தமா 17 சிறுவர் மற்றும் சிறுமிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கு இந்த விருது. அதுல சென்னையை சேர்ந்த சிறுமியான ஜனனி நாராயணன் அவர்களுக்கும் விருது வழங்கப்பட்டிருக்கு. சோ இவங்களுக்கு பாத்தீங்கன்னா கலை கலாச்சார பிரிவுல இந்த விருதை வழங்கியிருக்காங்க. இந்த ஜனனி நாராயணன் அவர்கள் பாத்தீங்கன்னா பல்வேறு மொழிகள்ல வந்து சங்கீத உபன்யாசங்களை வந்து நடத்திருக்காங்க. சோ அதுக்காக தான் அதை பாராட்டும் வகையில் இந்த விருதை வழங்கியிருக்காங்க. இப்போ இந்த தேசிய குழந்தைகள் விருதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இந்த விருதை பத்தி பார்த்தோம்னா, இந்த விருது ஒரு 6 பிரிவுகளின் கீழ் சிறப்பான சாதனைகளை படைச்சவங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் வழங்கப்பட்டு வருது. மத்திய மகளிர் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் தான் இந்த விருதை ஒவ்வொரு வருஷமும் வழங்கிட்டு வராங்க. சோ 5ல இருந்து 18 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இந்த விருது வந்து வழங்கப்படுகிறது. சோ எந்தெந்த பிரிவுகளின் கீழ் வழங்கப்படுதுன்னா, புத்தாக்கம், அதாவது ஸ்டார்ட் அப். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சமூக சேவை செய்யறது. அடுத்து கல்வி மற்றும் சுற்றுச்சூழல்ல சாதனைகளை படைக்கிறது, விளையாட்டுல சாதனை படைக்கிறது, கலை மற்றும் கலாச்சாரத்துல சாதனைகளை படைக்கிறது, வீர தீர செயல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 பிரிவுகள்ல சிறப்பான சாதனைகளை புரியக்கூடிய மாணவர்களுக்கு தான், அதாவது சிறுவர் சிறுமிகளுக்கு தான் இந்த விருதானது வழங்கப்படுகிறது. சோ 5ல இருந்து 18 வயதுக்கு உட்பட்டவங்களுக்கு தான் இந்த விருதை வந்து வழங்குறாங்க. இந்த விருதை பெறவங்களுக்கு பாத்தீங்கன்னா 1,00,000 ரூபாய் ரொக்க பரிசு மற்றும் பதக்கம், சான்றிதழானது வழங்கப்படுகிறது. சோ இப்போ சென்னையை சேர்ந்த ஜனனி அவர்களுக்கு இந்த விருதானது வழங்கப்பட்டிருக்கு. மொத்தம் 17 பேர்ல சென்னையை சேர்ந்த ஜனனியும் இடம்பெற்றிருக்காங்க. அடுத்து 9வது கேள்வி. மத்திய வருவாய்த்துறை செயலராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் அருணேஷ் சாவ்லா. சோ ஏற்கனவே மத்திய வருவாய்த்துறை செயலரா இருந்தவர் தான் சஞ்சய் மல்ஹோத்ரா. சோ இப்போ இவர் பாத்தீங்கன்னா ரிசர்வ் வங்கியுடைய ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்காரு. ஆர்பிஐ உடைய புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்காருன்னு சொல்லி பார்த்திருப்போம். ஏற்கனவே சக்திகாந்த தாஸ் இருந்தாரு. அவருடைய பதவிக்காலம் முடிஞ்சிருச்சு. சோ அதை அடுத்து சஞ்சய் மல்ஹோத்ரா அடுத்த ஆர்பிஐ உடைய ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்காரு. இந்த சஞ்சய் மல்ஹோத்ரா தான் மத்திய வருவாய்த்துறை செயலராக இருந்தாரு. இப்போ காலி ஆயிடுச்சு இந்த இடம். சோ அதை அடுத்து அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா அருணேஷ் சாவ்லா என்பவர் நியமிக்கப்பட்டிருக்காங்க. சோ கவனிங்க. அருணேஷ் சாவ்லா என்பவர் வந்து ஏற்கனவே மருந்து உற்பத்தி துறை செயலராக இருந்தாரு. இப்போ மத்திய வருவாய்த்துறை செயலராக நியமிக்கப்பட்டிருக்காரு. சோ இவர் வந்து 1992ஆம் ஆண்டு பிரிவை சேர்ந்த பீகார் ஐஏஎஸ் அதிகாரி. இந்த மத்திய வருவாய்த்துறை செயலர் பணி மட்டும் இல்லாம கூடுதலாக இவர் மத்திய கலாச்சாரத்துறை செயலராகவும் நியமிக்கப்பட்டிருக்காரு. கூடுதல் பொறுப்பும் இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. சோ இதுக்கு முன்னாடி மத்திய வருவாய்த்துறை செயலரா இருந்த சஞ்சய் மல்ஹோத்ரா ரிசர்வ் வங்கியுடைய ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்காரு.
நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேசிய சிறுபான்மையினர் ஆணையத்துடைய செயலராக சஞ்சய் சேதி என்பவர் நியமிக்கப்பட்டிருக்காரு. அடுத்து உயர்கல்வித்துறை செயலராக வினீத் ஜோஷி வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து அதே மாதிரி ரிலேட்டடான இன்னொரு கரண்ட் அஃபேர்ஸ் என்னன்னா, இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவனத்துடைய சிஇஓவான என் சீனிவாசன் அவர்கள் வந்து இப்போ அவருடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டாரு. 10வது கேள்வி, சர்வதேச தொற்றுநோய் தயார் நிலை தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி டிசம்பர் 27. ஸோ இன்றைய தினமான டிசம்பர் 27ஆம் தேதி தான் இந்த சர்வதேச தொற்றுநோய் தயார் நிலை தினமானது அனுசரிக்கப்படுகிறது. ஸோ இது என்ன சர்வதேச தொற்றுநோய் தயார் நிலை தினம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கரோனா 2019ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா சீனாவுடைய வூகான் நகரத்துல வந்து கரோனா பரவ தொடங்கியது. ஸோ அதையடுத்து உலக நாடுகள் முழுக்க இந்த கொரோனா பரவி நிறைய பேர் வந்து இதனால உயிரிழந்துட்டாங்க. ஸோ அதை அடுத்து இந்த கொரோனா வந்ததுனால தான் பாத்தீங்கன்னா, அந்த டைம்ல தான் நிறைய பேர் மாஸ்க் யூஸ் பண்றது, அதே மாதிரி ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்றது, இந்த மாதிரி நிறைய முறைகளை நம்ம வந்து பின்பற்ற வேண்டிய அவசியம் இருந்தது. ஸோ இந்த மாதிரி அடுத்து வர எதிர்காலத்துல இதே மாதிரி ஏதாவது நோய்கள் வரப்போகுது அப்படின்னா, அதுக்கு முன்கூட்டியே நம்ம தயார் நிலைப்படுத்தணும். அது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் சர்வதேச தொற்றுநோய் தயார் நிலை தினமானது அனுசரிக்கப்படுகிறது டிசம்பர் 27ஆம் தேதி. ஃபர்ஸ்ட் இந்த தினம் எப்போ அனுசரிக்கப்பட்டது அப்படின்னா 2020ஆம் ஆண்டு டிசம்பர் 27ஆம் தேதி. நெக்ஸ்ட் உலக சுகாதார அமைப்பு பத்தி பார்க்கலாம். WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன். ஸோ இது எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 1948ஆம் ஆண்டு ஏப்ரல் 7ஆம் தேதி தான் WHO ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த WHO ஸ்டார்ட் பண்ண ஏப்ரல் 7ஆம் தேதி உலக சுகாதார தினமாகவும் அனுசரிக்கப்படுகிறது. இதோட ஹெட் குவார்ட்டர் எங்க இருக்குன்னா சுவிட்சர்லாந்துல இருக்கு. இதோடைய டைரக்டர் ஜெனரலாக யார் இருக்காங்கன்னா டெட்ரோஸ் அதானோம் தான் இதோடைய டைரக்டர் ஜெனரலாக இருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து வந்து 10 கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் வந்து ஷார்ட் நியூஸ். ஸோ பாத்தீங்கன்னா எஸ்ஹெச்ஏ கோலி அப்படிங்கிற கோலி அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா பாத்தீங்கன்னா மனிதர்கள்ல அப்புறம் பாலூட்டி விலங்குகள்ல குடல்ல வளரக்கூடிய ஒரு பாக்டீரியா தான் இந்த கோலி அப்படிங்கிற பாக்டீரியா. ஸோ இந்த பாக்டீரியா பாத்தீங்கன்னா அசுத்தமான இறைச்சிகள், அசுத்தமான உணவுப் பொருட்கள் மூலமாக அதை வந்து நல்லா கொதிக்க வச்சு சூடாக்கி நம்ம அதை சுத்தம் பண்ணி சாப்பிடலாட்டி இந்த மாதிரியான பாக்டீரியா வந்து வயிற்றுல குடல்ல போய் வயிற்றுப்போக்கு, வாந்தி, கடுமையான வயிற்று வலி, அப்புறம் காய்ச்சல் இந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் கோலி. ஸோ இதுக்கு வந்து நம்ம உரிய சிகிச்சையை வந்து தொடர்ந்து பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா, ஒரு டைம்ல இது சிறுநீரக செயலிழப்புக்கும் இந்த பாக்டீரியா வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் சிலை. ஸோ கன்னியாகுமரியில பாத்தீங்கன்னா 133 அடிக்கு திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்டிருக்கு. அந்த திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்டு இப்போ 25 ஆண்டுகள் நிறைவடைந்ததை அடுத்து வெள்ளி விழாவானது கொண்டாடப்படுகிறது. ஸோ அந்த வெள்ளி விழாவை ஒட்டி பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலையும், அங்க இருக்கக்கூடிய விவேகானந்தர் பாறையும் ஒண்ணா இணைக்கிற வகையில கண்ணாடி இலை பாலம் அமைக்கப்பட்டிருக்கு. அத வந்து திறந்து வைக்க போறாங்கன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நான் முதல்வன் திட்டம். நான் முதல்வன் திட்டம் அப்படிங்கிறது 2022ஆம் ஆண்டு மார்ச் மாதம் தொடங்கப்பட்ட திட்டம். ஸோ இளைஞர்களுக்கு வந்து திறன் பயிற்சி அளிக்கிறதுக்காக தொடங்குனாங்க. இது தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் சார்பில தான் இந்த நான் முதல்வன் திட்டமானது செயல்படுத்தப்படுகிறது. ஸோ அரசு கல்லூரிகள் மாணவர்கள், அடுத்து இளைஞர்களுடைய திறனை மேம்படுத்துவதற்காக நான் முதல்வன் திட்டமானது செயல்படுத்தப்படுகிறது. அடுத்து ரிவிஷன் பார்க்கலாம். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்க்கான ரிவிஷன். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இப்போ 29ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, ஓல்டு புக் தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அப்டேட்டட் சிலபஸ் வைஸ் குரூப் 4க்கு வந்து நியூ சிலபஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. குரூப் 2, 2ஏக்கும் நியூ சிலபஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அப்டேட் பண்ண சிலபஸ் வைஸா தான் உங்களுக்கு இயர் வைஸா டெஸ்ட் நடக்க போகுது. ஸோ 70+ டெஸ்ட் இருக்கும். 70+ டெஸ்ட். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 40 கொஸ்டின் இருக்கும். பிளஸ் ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்னா 100 கொஸ்டின் இருக்கும். ஸோ இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணணும். ஓல்டு புக் பேட்ச்ல ஜாயின் பண்ணா ஃபீஸ் வந்து ₹200. ஏற்கனவே நியூ புக் பேட்ச் வந்து இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கான ஃபீஸ் வந்து இன்னைக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கான ஃபீஸ் வந்து 250. ஸோ ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், யூபிஐ நம்பர் குடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா உங்கள பேட்ச்ல ஆட் பண்ணிருவோம். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்றோம். ஸோ இத பத்திய டீடைல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. செக் பண்ணி பார்த்துக்கங்க. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் ரிவிஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உலகின் மிகப்பெரிய அணை எந்த நதியின் குறுக்கே கட்டப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி பிரம்மபுத்திரா. இரண்டாவது கேள்வி, 18வது மக்களவைத் தேர்தல் எத்தனை கட்டங்களாக நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் பி 7 கட்டங்கள். மூன்றாவது கேள்வி, நாட்டில் எத்தனை தேசிய கட்சிகள் உள்ளன? ஆன்சர் 7 கட்சிகள். ஆன்சர் ஆப்ஷன் பி 6 கட்சிகள்.
4வது கேள்வி, தமிழகத்தில் பேறுகால உயிரிழப்புகளின் விகிதம் ஆன்சர் 45.5. 5வது கேள்வி, மன்மோகன் சிங் எந்த ஆண்டு இந்தியாவின் பிரதமராக பதவி வகித்தார்? ஆன்சர் 2004லிருந்து 2014 வரை. 6வது கேள்வி, சுபோஷித் பஞ்சாயத்து திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார்? ஆன்சர் நரேந்திர மோடி. 7வது கேள்வி, சுவாமித்வா திட்டம் குறித்த சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. 8வது கேள்வி, பிரதமரின் தேசிய குழந்தைகள் விருது பெற்ற தமிழக சிறுமி யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜனனி நாராயணன். 9வது கேள்வி, மத்திய வருவாய்த்துறை செயலராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆன்சர் ஆப்ஷன் சி, அருணேஷ் சாவ்லா. 10வது கேள்வி, சர்வதேச தொற்றுநோய் தயார்நிலை தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, டிசம்பர் 27. ஸோ இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.